ஹாய் ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா முடவாட்டுக்கால் கிழங்கு. முடவாட்டுக்கால் கிழங்குல அவ்வளோ உடம்புக்கு தேவையான அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. அந்த பெனிஃபிட்ஸில் ஒரு சில பெனிஃபிட்ஸ் மட்டும் இன்றைக்கி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரொம்ப முக்கியமான பெனிஃபிட் என்ன அப்படின்னா மூட்டு வலி, முடக்குவாதம், அப்புறம் எலும்பு தேய்மானத்துக்கு ரொம்ப ஒரு நல்ல ரெமெடின்னு சொல்லலாம். இந்த முடவாட்டுக்கால் கிழங்கை வந்து சூப்பாவோ இல்லை தோசை மிக்ஸாவோ இல்லை ஏதோ ஒரு டைப்பில் நம்ம எடுத்துக்கிட்டே வரும்போது ரொம்ப நல்ல பெனிஃபிட்ஸ் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். அதே மாதிரி கழுத்து வலி, தோள்பட்டை வலி, முதுகு வலி இதையும் குணப்படுத்துறதுக்கு உதவுது. அதே மாதிரி மலச்சிக்கல் பிரச்சனையை சரி செய்து நம்ம உடம்புல வந்து நல்ல செரிமானம் நடக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவு சீராக்கவும் ஹெல்ப் பண்ணுது. நோய் இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. உடம்புல இருக்கிற தேவையில்லாத நச்சை வந்து நீக்கிறதுக்கும் உதவுது. சுவாச பிரச்சனைலாம் ஒரு சிலருக்கு இருக்கும். அந்த மாதிரி சுவாச பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு தொற்று நோய் வந்து வராமல் தடுக்கிறதுக்கு அதுக்கெல்லாமே ஹெல்ப் பண்ணுது. ப்ளஸ் மாதவிடாய் காலத்தில் பெண்களுக்கெலாம் வயிற்று வலி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி வயிற்று வலி வந்து வராமல் இருக்கிறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இந்த முடவாட்டுக்கால் கிழங்கு எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்றத பற்றி இப்போ பார்க்கலாம். முடவாட்டுக்கால் கிழங்கை வேக வச்சு சூப் செய்தும் குடிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இது ரொம்ப நாள் யூஸ் பண்ணணும், நம்ம வச்சு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா முடவாட்டுக்கால் கிழங்கை வந்து காய வச்சு சூப் மிக்ஸ் மாதிரி ரெடி பண்ணியும் சாப்பிட்லாம். அந்த சூப் மிக்ஸ் மாதிரி ரெடி பண்ணுற பொடியை வந்து நம்ம தோசாலையோ இல்லை ஏதோ ஒரு டைப்பில் குழம்புல வந்து ரெடி பண்ணி சாப்பிட்றோம் அப்படின்னாலும் சாப்பிட்டுக்கலாம். அந்த மாதிரி சாப்பிடும்போது ஒவ்வொருத்தருக்குமே உடம்புல உள்ள பெயின் எல்லாமே காணாமல் போயிடும். ரொம்ப நல்ல ரிசல்ட்ஸ் கொடுக்குற ஒரு கிழங்கு தான், ஒரு அரிய வகை கிழங்கு தான் இது. கொல்லிமலை இந்த சைடில் தான் கிடைக்கும் இந்த கிழங்கு. ரொம்ப ரேரான கிழங்கு. ஒரு வேளை உங்களுக்கும் தேவைப்படுது அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பரை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். காண்டாக்ட் பண்ணி ரீச் பண்ணி வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.